முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சிவச்சந்திரன் இணைக்கிறார். சிவச்சந்திரன், கூடுதல் விவரங்கள். அதாவது கடந்த 2011ஆம் ஆண்டு முறைகேடாக செம்மண் அள்ளியதாக முன்னாள் திமுக அமைச்சர் பொன்முடி உள்ளிட்ட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்து, அதாவது விழுப்புரம் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்த வழக்கு விழுப்புரம் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் தன்னையும், அதாவது அரசுக்கு உதவி செய்வதாக கூறி தன்னையும் ஒரு மனுதாரராக சேர்க்க வேண்டும் என்று அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஏற்கனவே விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு. இந்த மனு மீதான விசாரணை முடிந்து இன்று பாத்தீங்கன்னா மனு ஏற்கனவே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது சம்பந்தமா விசாரணை செய்த நீதிபதி பூர்ணிமா இந்த மனுவை இன்று தள்ளுபடி செய்திருக்காரு. அதாவது ஜெயக்குமார் தாக்கல் செய்த அந்த மனு தள்ளுபடி செய்திருக்கார். என்ன காரணம் என்றால், அதாவது ஏற்கனவே உயர்நீதிமன்ற தீர்ப்புகளை சுட்டிக்காட்டியும் இதில் அரசுக்கு உதவ உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று சுட்டிக்காட்டி தான் தற்போது அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் மனுவை நீதிபதி பூர்ணிமா தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார். தற்போது அவர் மீதான செம்மன் குவாரி வழக்கில் எந்த மாதிரியான அந்த வழக்கு தற்போது நிலவில் இருக்கிறது, அது பற்றி விவரங்களையும் பதிவு செய்யும். அதாவது பாத்தீங்கன்னா, கடந்த அதிமுக ஆட்சியை பொறுப்பேற்ற உடனே பல்வேறு முன்னாள் திமுக அமைச்சர்கள் மீது அதிமுகவினர் வழக்கு தொடர்ந்தனர். அதன் அடிப்படையில தான் முன்னாள் திமுக அமைச்சர் பொன்முடி மற்றும் அவருடைய மகன் கௌதம ஸ்ரீசாமணி உள்ளிட்ட 7 பேர் மீது அளவுக்கு அதிகமாக செம்மண் அள்ளியதாக அதாவது வானூர் அருகே பூத்துறை என்ற பகுதியில் அளவுக்கு அதிகமாக செம்மண் அள்ளியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த வழக்கு விழுப்புரம் தலைமை குற்ற நீதிமன்றத்தில் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்த வழக்கு பாத்தீங்கன்னா 66 சாட்சிகள் சேர்க்கப்பட்டு அந்த சாட்சிகளிடம்தான் தற்போது தொடர்ந்து அந்த சாட்சியம் அளித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இன்றும் அந்த வழக்கு விசாரணைக்கு வந்துள்ளது. இந்நிலையில் தான் ஏற்கனவே கடந்த மாதம் பாத்தீங்கன்னா அதிமுக முன்னாள் அமைச்சர் அவரே விழுப்புரம் நீதிமன்றத்திற்கு ஜெயக்குமார் நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கில அரசுக்கு உதவி செய்வதாக தன்னையும் ஒரு மனுதாரராக சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதற்கு பொன்முடி தரப்பு எதிர்ப்பும் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் தான் ஏற்கனவே இது போன்ற வழக்குகளில் உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளை சுட்டிக்காட்டியும் இதில் தலையிடுவதற்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று கூறிதான் தற்போது இந்த ஜெயக்குமார் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மனுவை நீதிபதி பூர்ணிமா தள்ளுபடி செய்துள்ளார். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சிவச்சந்திரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.